ஒரு இல்ல புது இல்ல விழாவுக்கு பெய்திருக்கின்றேன். இன்று மாலை மீண்டும் மதுரையிலே ஒரு பொதுக்கூட்டம். ஒவ்வொரு முறையும் தென் மாவட்டங்களுக்கு வருகின்ற பொழுது இங்கே இன்னும் சரியான முறையிலே வேலை வாய்ப்புகள் இல்லை, தொழிற்சாலைகள் போதுமானதாக இல்லை. நாங்குநேரி, கங்கை கொண்டான் என்ற இரு பகுதியில் மட்டும்தான், தூத்துக்குடி நகர் அருகிலே ஏதோ சில தொழிற்சாலைகள் இருக்கிறது. மற்றதெல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை இங்க கோயில்பட்டியிலும் சிவகாசியிலும் இருக்கிறது. இது போதுமானது கிடையாது. இந்த காரணத்தால் தான் மோதல்கள், ஜாதி மோதல்கள், ஜாதி சண்டைகள் எல்லாம் அதிக அளவில் இந்த பகுதியிலே இருந்து வருகிறது. கல்வியிலே முதல் 10 இடத்திலே பிடித்திருக்கிறது தென் மாவட்டங்கள். சொல்ல போனால் ஆண்டுதோறும் 10வது 12வது தேர்வில் திண்டுக்கல் அல்லது கன்னியாகுமரி அல்லது விருதுநகர் போட்டி போட்டுக்கொண்டு முதலிடத்திலே பெறுகின்ற சூழலில், ஆனால் அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம். அரசாங்கம் போதுமான முயற்சி எடுக்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் 17 நாள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்து வெறும் 7500 கோடி ரூபாய் முதலீடு பெற்று வந்திருக்கின்றார். அது முதலீடு கிடையாது, அது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU, அவ்வளவுதான். அதுல எவ்வளவு முதலீடு வரும்னு தெரியாது. எவ்வளவு வரும்னா அதற்கு ஒரு உதாரணம், முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின் நாடும் மற்ற நாடுகள்லாம் போயிருந்தாரு, ஜப்பான் நாடுகள்லாம் போயிருக்காரு. ஆக மொத்தம் கடந்த 3-5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த 10 லட்சம் கோடியிலே முதலீடுன்னு பார்த்தா ஒரு 87,000 கோடி தான். அந்த 87,000 கோடியில வெளிநாட்டு முதலீடு, உள்நாட்டு முதலீடு சேர்த்து, ஆக 10 லட்சம் கோடியில 87,000 கோடின்னா அது பார்த்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட ஒரு 9 விழுக்காடு தான் முதலீடு வருது. அப்போ இப்போ முதலமைச்சர் போயிருக்காருல்ல அமெரிக்காவில், அதுல 10 விழுக்காடு தான் எதிர்பார்க்கணும். வெறும் 750 கோடி தான், அதுக்கு மேல வராது. அப்போ இதுக்கு இவ்வளவு நாள் போயிட்டு இது நிச்சயமா இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம், தெலுங்கானா முதலமைச்சரோ, ஆந்திரா முதலமைச்சர், மகாராஷ்டிரா முதலமைச்சர் எல்லாம் போனாங்கன்னா 50,000 கோடி 80,000 கோடின்னு வாங்கிட்டு வராங்க. அப்படி முதலீடு தென் மாவட்டத்தில் அதிகமாக வரணும், எங்களோட கோரிக்கை. அடுத்து நீண்ட கால கோரிக்கை, தென் மாவட்ட மக்களுக்கு நீண்ட கால கோரிக்கை, காவிரி குண்டாறு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். காவிரி குண்டாறு திட்டம்னா காவிரியில உபரி நீர் செல்கின்ற காலத்தில் அங்க இருந்து ஒரு 20 TMC நீரை அங்கே வாய்க்கால் மூலமாக கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி, மதுரை, விருதுநகர் வரைக்கும் வரணும். விருதுநகர்ல குண்டாறுல இணைக்கணும், வைகையில இணைச்சி பிறகு வைகை குண்டாறுல இணைக்கணும். திட்டம் நீண்ட கால கனவு. இந்த பகுதி மக்களுடைய திட்டம் கடந்த ஆட்சி காலத்துல அறிவிச்சாங்க, அடிக்கல் நாட்டினாங்க, 14,000 கோடின்னு சொன்னாங்க. எவ்வளவு 1000 கோடினா பரவாயில்ல, அது கொண்டு வரணும். அது அதே போன்று தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, பச்சையாறு, எலுமிச்சாறு திட்டம், இது நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு 6 மாதமும் இது இன்னும் ஒரு மாதத்துல முடியும்னு சட்டமன்றத்திலயும் வெளியிலயும் நீர்வளத்துறை அமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனா முடிகிற மாதிரி தெரியல எனக்கு. அப்பப்போ வெள்ளம் போயிட்டு இருக்கு. வெள்ளம் போற காலத்துல நம்ம தண்ணி வீணா போயிட்டு இருக்கு. அதாவது தாமிரபரணி நீங்க பாத்தீங்கன்னா, தாமிரபரணி ஆத்துல 10 கிலோமீட்டருக்கு வடக்கையும் 10 கிலோமீட்டர் தெற்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே வறண்ட காடு, சீமகர் வேலை. அப்போ என்னதான் நீர் மேலாண்மை இவ்வளவு காலம் 57 வருஷமா என்னதான் பண்ணீங்க நீங்க? ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி போயிட்டு இருக்குது. ஆண்டுதோறும் கடல்ல 13-15 TMC தண்ணி கடல்ல போயிருக்கு. அந்த தண்ணி எல்லாமே நீங்க பக்கத்துல மாவட்டம், பக்கத்து பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம் இல்ல, நீங்க விட்டுட்டு என்ன பண்றீங்க? ஆனாலும் இப்ப தூத்துக்குடி மாவட்டம் கடந்த ஆண்டு வந்த வெள்ளத்துல இருந்து இன்னும் மீளல. ஏன்னா இதுல இன்னும் விவசாயிகளுக்கு சரியான ஒரு நிவாரணம் போய் சேரல. சாலைகள் இன்னும் மோசமா தான் இருக்குது. நான் இப்போ கடந்த மாதம் பார்த்துட்டு போனேன். அந்த ஒரு பாலம்
ஒடிஞ்சு போன பாலம் இப்பதான் ஏதோ நான் வந்து பார்த்துட்டு போனது பிறகு ஏதோ சீர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது அவசியமா இதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம். கேள்வி என்ன இருக்கா? இப்போ நீங்க மது ஒழிப்புங்கிறது முதல்ல பாமக தான் தமிழ்நாட்டில் முன்னெடுத்தது, அதனுடைய தீமைகளை நிறைய எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதை தொடங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே அதுக்கான நோக்கம் அதுவா இல்ல திமுக கூட்டத்தில் வெளிவருவதற்காக இது ஒரு ஆயுதமா எடுக்கிறாங்களா? இந்த கேள்வி நீங்க அவருக்கு தான் கேட்கணும். காலையில இருந்து பல முறை பதில் சொல்லிட்டேன் நானு. இது அதாவது மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மருத்துவ ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார், போராடி கொண்டிருக்கின்றார். எங்க கட்சி தொடங்குவதற்கு முன்பாகிலிருந்து ஐயா அவர்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். எங்க கட்சி பார்த்தீங்கன்னா 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், சட்டமன்றம், நீதிமன்றம், எத்தனையோ. இப்போ கோயில்பட்டியில கிட்டத்தட்ட வந்து 10,000 15,000 பெண்களை வச்சுட்டு ஒரு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும்தான் வரணும். எங்க கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில இது வரைக்கும் 15,000 பெண்கள் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க, மதுவை எதிர்த்து போராடி சிறைக்கு போயிருக்கிறாங்க. வேற எந்த கட்சியிலும் இவ்வளவு பேர் யாரும் போனது கிடையாது. எங்க கட்சி பொருளாளர் வந்து கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயில இருந்தாங்க. எதுக்கு? டாஸ்மாக் கடையை உடைச்சி நொறுக்கி அதுக்கு ஜெயிலில் போயிருந்தாங்க. அதனால இது மது விலக்கு, மது ஒழிப்புனா இது நாங்க தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும், திமுக, அண்ணா திமுக, அது தேமுதிகவோ, எந்த கட்சியோ, இவன் திருமாவளவன் அவர் கட்சியோ, எந்த கட்சியோ இன்னைக்கு பூரண மதுவிலக்கு கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்க ஐயாவும் பாட்டாளி மக்கள் தான். ஏன்னா எங்க ஐயா கொடுத்த அழுத்தம், தொடர்ந்து அழுத்தத்தினாலதான் திமுக, அண்ணா திமுக கொஞ்சம் சற்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேசாத கட்சிகள், மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மதுவிலக்கு கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கடந்த ஆட்சி காலத்திலயும் எத்தனையோ வலியுறுத்தணும். கூட்டணி நாங்க போறதுக்கு அது ஒரு கண்டிஷனா வச்சதுனால ஒரு 500 கடையை மூடினாங்க. 2021 வச்சோம், கண்டிஷனா வச்சோம், 500 கடையை மூடினாங்க. அது போதுமானது. திருப்பி வலியுறுத்தம் தேர்தல் வந்துருச்சு. அதனால இப்போ அமைச்சர் சொல்றாரு கடையை மூடனா நிலைமை வேற மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. என்ன நிலைமைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது திராவிட மாடல்னா என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல் கொண்டு வரது தான் திராவிட மாடல். இவங்களுடைய மாடலே அதுதான். எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிடணும், இளைஞர்களா நாசப்படுத்தணும். 3 தலைமுறைகள் நாசப்படுத்திட்டாங்க. அதனால இன்னைக்காவது கொஞ்சம் அது முதலமைச்சர் அவர்கள் அரசுக்கு வருமானம் மட்டும் பார்க்காம உடல் நலம், வளர்ச்சி, குடும்பம், மகிழ்ச்சி, சமூக பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு சீக்கிரமா எடுங்க. ஒரே நாள்ல மூடணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷம் இல்ல, 1.5 வருஷம் தான் இருக்கு. இந்த 1.5 ஆண்டுக்குள்ள எத்தனை கடையை மூட போறீங்க, படிப்படி எப்ப மூட போறீங்கன்னு சொல்லுங்க, சொல்லி அதை மூடுங்க. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி கட்சியினால இன்னைக்கு பார்த்தா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போயிட்டு நாங்க 3321 டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் மூடணும், 90,000 கடையை இந்தியாவில் மூடணும், இந்திய அளவில் மூடி இருக்கோம் நாங்க. அதனால இதெல்லாம் வந்து இன்னொன்னு, மது ஒழிப்பு மாநாடோ, மது ஒழிப்பு போராட்டமோ, மது ஒழிப்பு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். அது திருமாவளவன் நடத்தினாலும் சரி, வேற யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய கட்சியினுடைய மைய கொள்கை. டோட்டல் ப்ராஹிபிஷன் எங்களுடைய பாலிசி, இம்பார்ட்டன்ட் பாலிசி அது. அதனால அந்த வகையில நடத்துங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, எங்களை இழிவுபடுத்தாது. பாட்டாளி கட்சி எங்க அது ஜாதி கட்சி. அவன் நீங்க என்ன கட்சி? அப்போ அதெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது, ஒரு கட்சியை கொச்சப்படுத்தக்கூடாது. கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில் வச்சிருக்கிறோம், சமூக நீதியின் கொள்கை வச்சிருக்கிறோம், நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம், வேளாண் வளர்ச்சின்னு இருக்குது, மது ஒழிப்புன்னு இருக்கு, புகையிலை ஒழிப்புன்னு இருக்குது, கல்வி, தரமான கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இப்பெல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்க வச்சது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்க கட்சியால கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் நீங்க எத்தனை மாற்றங்கள் உங்களால வந்திருக்குது சொல்லுங்களேன்? ஒண்ணு கூட கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. சமூக நீதினா 6 இடஒதுக்கீடுகள் எங்க ஐயா வாங்கி தந்திருக்கிறார் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். கட்சி இந்த அப்படிப்பட்ட கட்சியை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கொச்சப்படுத்திக்கிட்டுலாம் அது தப்ப நிறுத்திக்கணும். திருமாவளவனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிறுத்துங்க, தயவுசெய்து நிறுத்துங்க. கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா? நீங்க செல்லூர் ராஜு அப்படி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா, அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்க கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. 2026 மட்டும் கிடையாது, அடுத்த வர தேர்தலையும் நிச்சயமா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான். இப்போ அடுத்து 2000 நீங்க பாஜக கூட்டணி பயணிச்சு இருக்கோம்.
இப்போ ஏற்கனவே நீங்க அதிமுக கூட்டணி இந்தியா இருக்கு பிரிஞ்சு இப்ப அடுத்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பயணிக்கிறதுக்கு எதிர்ப்பா இருக்கிற வாய்ப்பு திமுக எதிர்த்து போராட வாய்ப்பு இருக்கா சார் வரும் தேர்தலில்? பார்க்கலாம், அரசியல்ல என்னென்ன வரும் மாற்றங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள் பிரச்சனையை மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் அருவாழ்த்துப்படி கலாச்சாரம் நிறைய பெருகிடுச்சு அது சார். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. அதுல இது ஏதோ ஒரு முதல் சம்பவம் கிடையாது, பல முதல் 2வது 3வது சம்பவமா இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும். ஆசிரியர்கள் நல்ல வகையிலே மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நீதி போதனை வகுப்புன்னு இருக்கு, மாரல் சயின்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு, இப்போ இல்லை. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நல்ல பழக்கங்களை ஒழுக்கமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணணும். அதில் அப்படி கலாச்சாரம் ஏதாவது வந்துன்னா கடுமையான நடவடிக்கை அவங்க பிள்ளைங்க மேல மட்டும் இல்லை, அவங்க பெற்றோர்கள் மீது நடக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கட்டுப்பாடு வரும், ஒரு பயம் வரும். 2024 மீண்டும் திமுக ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி தட்டுப்பட்டு திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. எதனால? அது மக்கள் ஏதாவது இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு திமுக மீது. எதுவும் செய்யல, ஏதோ சும்மா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் கோபமா இருக்கிறாங்க, மாணவர்கள் கோபமா இருக்காங்க, பெண்கள் கோபமா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மது, கஞ்சா, போதைப் பொருட்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால இதெல்லாம் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தாம முதலமைச்சர் ஏதோ ஒன்று இருக்கிறாரு. அதனால அது அவசியமான இதெல்லாம் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. போங்க